ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் கொள்ளு பொடி எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு பொடி வந்து நமக்கு இட்லி தோசாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளு பொடியில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இட்லி தோசாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். 200 ml கப்புக்கு 1 கப் நான் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை வந்து 1/2 கிராம்னு சொல்லுவோம். அதே 200 ml கப்பில் 1/2 கப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். 200 ml கப்புக்கு 1/2 கப் கடலை பருப்பு சன்னா தால், வரமிளகாய் 20 பீசஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிள்ளை 2 கையளவு, தேவையான அளவு உப்பு, புளி, கட்டி பெருங்காயம். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ கொள்ளு பொடி அரைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கொள்ளை ஆட் பண்ணுங்கள். இந்த கொள்ளை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஸ்லோவாக கலரும் மாறும், அதோட கொள்ளோட அரோமேட்டிக் ஸ்மெல்லும் உங்களுக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த கலர் கொள்ளு மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஸோ இது வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் மாறினதுக்கப்புறமா உளுந்தையும் சேம் கொள்ளு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பிளேட்லேயே உளுந்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பேர்ன் ஆகாமல் நீங்கள் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லைனா பொடி வந்து கருகல் ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியண்ட் சன்னா தால், கடலைப்பருப்பு, அதையும் சேம் திங் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும். உங்களுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு பருப்போட வாசம் வரும். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து சேம் பிளேட்டுக்கு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் வரமிளகாய். நான் வந்து ஒரு 20 பீசஸ் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாயை ரொம்ப பேர்ன் பண்ணிடாமல். நெக்ஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலை, அதையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது கட்டி பெருங்காயம் நான் வச்சுருக்கேன். அந்த கட்டி பெருங்காயத்தை முதல்ல இதில் சேர்த்துருங்க. அந்த மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் அந்த கட்டி பெருங்காயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இது நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அப்போ பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுத்து புளியையும் சேர்த்துருங்க, கல்லுப்பையும் சேர்த்துருங்க. இதையும் நல்லா அந்த சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு பிளேட்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா எல்லாமே கிறிஸ்பியாக டர்ன் அவுட் ஆகும். ஸோ பொடியும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். 2 ஹவர்ஸ் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக டர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்பப்போ தேவையோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 1/2 லிட்டர் பாக்ஸுக்கு 3/4 பாக்ஸ் வரும்.